12th முடிச்சுட்டு லா காலேஜ்ல எப்படி ஜாயின் பண்றதுன்னு தெரியாம இருக்கீங்கன்னா கிளாட் எக்ஸாம்னா என்ன, கவர்மெண்ட் காலேஜ்ல எனக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாத்தோட டவுட்ஸ்க்குமே இந்த வீடியோல கிளியரா ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. 12th வந்து என்ன கோர்ஸ் எடுத்தாலும், அதாவது நீங்க பயாலஜி, பயோ மேக்ஸ், பயோ கம்ப்யூட்டர், பியூர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்ட்ஸ், பிசினஸ் மேக்ஸ், இந்த மாதிரி நீங்க 12th படிக்கும் போது என்ன குரூப் எடுத்திருந்தாலுமே நீங்க 5 years கோர்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி தான். 12th வந்து கம்பல்சரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், இல்லைன்னா வந்து நீங்க லாக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. கிளாட் எக்ஸாம் நான் லா காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு தேவையா அப்படின்னு நீங்க கேட்டா கண்டிப்பா தேவை கிடையாது. நீங்க 12th மார்க் பிளஸ் யூஜி மார்க் வச்சிருந்தாலே போதும், நீங்க தாராளமா லா காலேஜ். லா படிக்க ஏதாச்சும் ஏஜ் லிமிட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டும் இல்ல. நீங்க எந்த ஏஜ்ல வேணாலும் லா படிக்கலாம். நான் 10th முடிச்சு நான் அப்படியே டிப்ளமோக்கு போயிட்டேன், நான் லாக்கு எலிஜிபிலிட்டியா நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா லாக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமே நீங்க எல்எல்பிக்கு மட்டும் அப்ளை பண்ணலாம், அதுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி தான். லால வந்து தமிழ் மீடியமும் இருக்கா, இங்கிலீஷ் மீடியமா இருக்கா கேட்டா ரெண்டுமே இருக்குது. உங்க கன்வீனியன்ட்டுக்கு நீங்க படிச்சுக்கலாம். நான் சொல்ல போறதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜ் இருந்தா மட்டும்தான் நம்மள லா காலேஜே ஜாயின் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிட்டு லான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நான் ரெடி பண்ணி வச்சிருந்த போட்டோ உங்களுக்கு சென்ட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.